தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கையை ஒட்டி நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறையக்கூடும். இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழக, புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் கோடிக்கரையில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 4 இடங்களில் மிக கனமழையும் 72 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது கடந்த 24 மணி நேரத்தில். அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. நாளை தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 47 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 40 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 16% அதிகம். தற்பொழுது 2 மணி வரை அளவு பதிவான மழை அளவை பொறுத்த வரைக்கும் நெற்குன்றத்தில் 10 சென்டிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டர், அண்ணா யூனிவர்சிட்டியில் 7 சென்டிமீட்டர், தரமணியில் 7 சென்டிமீட்டர், பூந்தமல்லியில் 6 சென்டிமீட்டர், நந்தனம் 6 சென்டிமீட்டர், கொளப்பாக்கம் 5 சென்டிமீட்டர், ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் பூந்தமல்லி 5 சென்டிமீட்டர். இதுவரைக்கும் பதிவானதெல்லாம் டெல்டா மாவட்டத்தில் மணல்மேட்டில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 11 சென்டிமீட்டர் வரை பதிவாயிருக்கிறது. இது 2:30 மணி வரைக்கும் இது வரைக்கும் உள்ளது. தொடர்ந்து இதுவாயிட்டு ஓகே. பனிப்பொழிவு காலையில் 2 நாளைக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்போ பனிப்பொழிவு இருக்காது. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது பனிப்பொழிவு இருக்காது. காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தில் உங்களுக்கு மழை தொடர்ந்து மழை பெய்யலை, கேப் இருக்கும் பொழுது அந்த காற்றுல பனியில் அந்த கண்டென்ஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். அது ஈரப்பதம் நிறைய அதிக ஈரப்பதம் இருக்கிறதுனால காற்றில் இருக்கக்கூடிய தூசியில் பதியும் பொழுது உங்களுக்கு அப்படி தெரியும். மழை பெய்யும் போது அது இதுவாயிரும், வேஷ் அவுட் ஆயிரும். தொடர்ந்து மழை பெய்யும் போது பார்க்குறோம், ஒரு குறிப்பிட்ட நேரம் ரொம்ப வலுவா இருக்கு, அப்புறம் கேப் விடுது, அப்புறம் திருப்பி கொஞ்சம் ஏன் அந்த இடைவெளி இருக்கு சார்? இப்படிதான் இருக்குமா? காற்றழுத்த தாழ்வு பகுதியோட இயல்பு அப்படி. இது புயல் இல்லையே, இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிடையாது. காற்றழுத்த தாழ்வு பகுதியோட இயல்பு அப்படித்தான் இருக்கும். அது வீக்கான சிஸ்டம்ங்கிற பொழுது பகல் நேரம் இரவு நேரம் வேறுபாடு இருக்கும். ஒரு நாளில் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் வேறுபாடு இருக்கும். செல்ஸ் டெவலப் ஆகணும். செல்ஸ் டெவலப் ஆகும்பொழுது இடையில்பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்தோட மழை இருக்கும். ஆமாம், வலு குறையிறதுக்கு படிப்படியாக தான் குறையும். வலு குறையும் பொழுது படிப்படியாக குறைந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்கிறது. அதனால குறைந்துகிட்டு இருக்கும். இப்போ வரக்கூடிய இது வரைக்கும் 24 மணி நேரத்துக்கு மழை கொடுத்துருக்கு. பரவலாக பார்க்கும்போது பெரும்பாலான மிதமான மழை, அங்கங்கே தான் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆமாம், கண்டிப்பாக இருக்கு. இந்த சிஸ்டம் மிக இப்போ நம்ம மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து மிக மெதுவாக நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேகக்கூட்டங்களே பார்க்கும் பொழுது மொத்தமாக பரவலாக தான் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிறது. மெதுவாக நடந்துட்டு இருக்கு. நகரும் பொழுது உங்களுக்கு தென் தமிழ் மாவட்டங்களே இருக்கும். அது மெதுவாக நகர்ந்து செல்லும் பொழுது குமரிக்கடல் பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு காற்றினுடைய இது செல்லும் பொழுது காற்றில் ஈரப்பத குவிதல், மாய்ஸ்சர் ஃப்ளக்ஸ் கன்வர்ஜென்ஸ் வில் பி மோர்.
அப்படி இருக்கும் பொழுது இரவு பகுதியில் வரும் பொழுது உங்களுக்கு மழை கிடைக்கும். வரும் பொழுது அந்த இடத்துல மேற்கு தொடர்ச்சி மழையின் காரணமாகவும் அங்கேயும் சில பகுதிகளில் மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீண்டும் கனமழைக்கான எச்சரிக்கை ஒருத்தராக கொடுத்துருக்கோமே, அதுதான் இப்போ சொல்கிறோம். ரெட் அலர்ட் ஆலர்ட்ங்கிறது ஒரு இடத்துல என்டையர் இது கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி 3 இது தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்கள் ஓரிடங்களில் அதி கனமழைக்கும், பெரும்பாலும் வடகடலோர மாவட்டங்களில் கனமழைக்கும், மிக கனமழை 1 to 2 இடத்தில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது. அது குறித்து அவ்வப்பொழுது தெரிவிக்கப்படும். டிசம்பர் ஏன்னா பொதுவாக அக்டோபர் 31 வரை வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை இன்னைக்கு 31ஆம் தேதி ஆயிடுச்சுன்னு நிற்காது. சில வருடங்களில் 3 வருஷம் இதில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா 3 1 வருட காலகட்டங்களில் சில சமயங்களில் ஜனவரி மாதத்துக்கும் போகுது, 15 தேதி வரைக்கும் போகிறது. அந்தந்த காலகட்டத்தில் அதனுடைய இயல்பு பொறுத்து எக்ஸ்டெண்ட் ஆகும், சில சமயம் சீக்கிரம் முன்னாடி ஆகும். தற்போதைய காலகட்டத்தில் பார்க்கும்போது, கடந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ஜனவரி 5, கடந்த ஆண்டு ஜனவரி 15 அந்த மாதிரி பொங்கல் வரைக்கும் கூட போயிருக்கு. அது இப்போ ஒரு பைவீக்லி ஃபோர்காஸ்ட் வரும் இல்லையா, அதில் உங்களுக்கு தெரியுமா மழைக்கான வாய்ப்பு 15ஆம் தேதி ஒட்டி 15ஆம் தேதி ஒட்டி அந்தமான் கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் நகர்வு, அதனால் ஏற்படக்கூடிய மழை, அது குறித்த விவரங்கள்லாம் அடுத்து வரக்கூடிய இதில் தெரிவிக்கப்படும்.